ஒரு வருஷத்துல நீங்க செஞ்சது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி 5.86% இருந்துச்சு. இன்னைக்கு 2.18% குறைந்திருக்குதுன்னா இப்படி எல்லாம் நாங்கள் செய்தது எங்களுக்காகவா? 18 முறை நான் ஜெயிலுக்கு போனேன். ஒரே ஒரு கேஸ், ஒரே ஒரு வழக்கு, என் சொந்த வழக்கு உண்டா? இப்படி இருக்கிற என்னை துரோகி சாக்கடைன்னு சொல்றாரு. யார் சொன்னது? அண்ணன் அன்புமணி சொல்றாரு. நான் என்ன சாக்கடை? எதுனால சாக்கடை? உங்க அப்பம் ஓடுறதுனால சாக்கடை. உங்களை மத்திய அமைச்சர் ஆக்கியவர், தேர்தலில் நிக்காமல் 2 முறை எம்பி ஆக்கியவர், தேர்தல் நிறுத்தி 1 முறை எம்பி ஆக்கிய அவரோடு நான் இருந்ததனாலே நான் சாக்கடை. இங்க இருக்கவங்க எல்லாம் சாக்கடை. இப்ப புதிய பாதையையும் புதிய தலைமையும் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இனிமேலும் அன்புமணி தலைவராக ஏற்றுக்கொள்வது இல்லை என்று மட்டும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்கிறேன். இந்த வன்னிய சமுதாயத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் என்றைக்கும் ஒரு வருஷத்துல நீங்க செஞ்சது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி 5.86% இருந்துச்சு. இன்னைக்கு 2.18% குறைந்திருக்குதுன்னா அதுதான் சிறப்பு. அது தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதற்காக 37 ஆண்டுகள் முடிந்துருச்சு. 18 முறை சிறை, 1 முறை குண்ட சட்டம். நானும் ரத்தனமும் குண்ட சட்டம். நாங்க மட்டும் இல்ல, சேலம் மாவட்டத்தில் 18 பேர் குண்ட சட்டத்தில் இருந்தோம். சேலம் மத்திய சிறையில 35 பேர் குண்ட சட்டத்தில் இருந்தோம். என்ன கொலை பண்ணிட்டா அக்னி கண்ணே 5 ரோட்ல போலீஸ் ஐயாவை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பஸ் உடைக்கிறாரு. அக்னி கண்ணனையும் சத்திரி சேகரையும் போட்டு புரட்டி போலீஸ் அடிக்குது. நான் தப்பிச்சு ஓடுறேன். மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி எல்லாம் நாங்கள் செய்தது எங்களுக்காகவா? 18 முறை நான் ஜெயிலுக்கு போனேன். ஒரே ஒரு கேஸ், ஒரே ஒரு வழக்கு, என் சொந்த வழக்கு உண்டா? என் சொந்தத்துக்காக நான் தான் செஞ்சிருக்கேனா? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. இப்படி இருந்த எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வழிகாட்டி இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா உங்க மௌனம் என்பது நாங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். இங்க வருகின்றிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே வருகின்றிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வரலாலும் கூட அவருடைய பிரதிநிதியாக பல பேர்த்தை இங்க அனுப்பியிருக்கிறார்கள். சில பேர் பேசினாங்க, சில பேர் பேச முடியல, நேரம் இல்லைங்கனால. இப்படி எல்லாம் வருகின்றிருக்கிறார்கள். பாஸ்கர், கரூர் பாஸ்கர் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா ஏம்பா பாஸ்கர், நான் வெள்ளிக்கிழமை பேசுவேன், ஐயா பேசுறது, நீ ஒரு நாள் பேசு பிரஸ் மீட்ல, நீ ஒரு நாள் பேசுன்னு சொல்லி எங்க 2 பேர்த்தையும் எழுதி அனுப்புவாரு. அதுல பல்ல கடிச்சுக்கிட்டு 20% தான் பேசுவோம். கசாமசான் இருக்கும். எழுதி கொடுத்தது யாரு? ஐயா எழுதி கொடுப்பாரு. எம்பி சதாசிவம், ஸ்டீல் சதாசிவன் பிரிண்ட் எடுத்துட்டு வருவாரு. அண்ணா இதெல்லாம் வேண்டாம், நாம ஏன்பா எனக்கு தெரியாது, ஐயா கொடுத்துருக்கிறாரு, நீ பேசணும் பாரு. நாங்க என்ன பண்ணோம்? இது தப்பா? சொல்லுங்க. இப்ப இந்த நிலையிலே 18 ஆண்டுகள் சிறைவாசம், 18 முறை சிறைவாசம், 18 ஆண்டு சிறைவாசம் இருந்த நெல்சன் மண்டேலா அந்த நாடு கொண்டாடியது. ஐயா நீங்களும் எங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தீர்கள். 21 உயிரை பலி கொடுத்து 108 சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தீர்கள். எந்த மாற்றம் உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதுல உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேர்ல ஒருத்தருக்கு, சிவதாபுரம் குப்புசாமிக்கு என் சொந்த செலவிலே 18 லட்சம் ரூபாய் செலவிலே நான் வீட்டு கட்டி கொடுத்தேன் இல்லையா? கட்டி கொடுத்து உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்களே உங்க கரத்தாலை திறந்து வைத்தேன். இப்படி இருக்கிற என்னை துரோகி சாக்கடைன்னு சொல்றாரு. யார் சொன்னது? அண்ணன் அன்புமணி சொல்றாரு. நான் என்ன சாக்கடை? எதுனால சாக்கடை? உங்க அப்பம் ஓடுறதுனால சாக்கடை. அப்பனுக்கு மோனுக்கு சண்டையில இந்த கட்சியை உருவாக்கியவர்
கட்சியை நிறுவியவர், உங்களை மத்திய அமைச்சராக்கியவர், தேர்தலில் நிற்காமல் 2 முறை எம்பி ஆக்கியவர், தேர்தல் நிறுத்தி 1 முறை எம்பி ஆக்கிய அவரோடு நான் இருந்ததனாலே நான் சாக்கடை. இங்க இருக்கவங்க எல்லாம் சாக்கடை. இப்ப நமக்கு அது வேலை இல்லை, கசாம்சான் யாரையும் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க ஒரு வேண்டுகோள், நீங்க என்ன கேட்டீங்க, வரணும் வரணும் பேசணும் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்காக யாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட கூட தமிழ்நாடு முழுக்க நான் போன்ல பேசி வாங்கன்னு கூப்பிடல. கைபேசியில ஒரு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை வச்சு இங்க கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இங்க வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு இடத்திலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா ஆனா எல்லாத்தையும் பேச முடியும். நம்ம ரவிசங்கர் இருக்காரு, நம்ம பழனிசாமி என்ன பார்க்கல, உழவர் அவர்களும் இருந்த அருமையான கருத்தை சொல்லுவாங்க. செந்தமிழ் செல்வன் உடல பேசல, விஜயராயர் பேசல, இந்த மாதிரி இன்னும் மேடையில் இருக்கிற நம்ம மகாதேவன், சேகரன், இந்த மாதிரி முக்கியமான நிறைய பேர் பேசல. இருந்தாலும் கூட உங்களுடைய கருத்துக்களை ஒரு அந்த கொடுத்தாங்களா தயவு செய்து அந்த கருத்துக்களை எழுதி கொடுங்க. அந்த கருத்துக்களை படித்து பார்க்கிறோம், அலசி ஆய்வு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ. என்ன 37 ஆண்டுகள் ஒருவரோடு ஒரே இயக்கத்திலே ஒரே தலைவன் என்ற அடிப்படையிலே பயணித்து விட்டு இன்றைக்கு நாம் பாதையை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாதை எந்த பக்கம் போனோம்? 37 வருஷம் போச்சே, எந்த பக்கம் போலாம்? எந்த பக்கம் போனா நமக்கு வழி, நல்ல வழி கிடைக்கும்? நமக்கு மட்டும் இல்ல, நீங்க பேசுறீங்க 37 வருஷம் இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம், வெங்கடபதி என்னெல்லாம் 40 வருஷம் எல்லாம் என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற, அந்த வழியில போலான்னு சொல்றீங்க. நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிருந்தேன்னா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. என்ன காரணம்? வாழ்வும் சாவும் என்ன, என்னோட சேர்ந்தது, அடுத்து என் பையன், என் குடும்பத்தோட சேர்ந்தது. ஆனா இங்க வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இப்ப கோயந்தன் எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறார் எங்க மாவட்ட தலைவர். ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி இப்படி எல்லாருமே இப்படி சொல்லும் பொழுது சரவண தருமிருந்து வந்து சொல்றாரு, உழவர் பெரியக்கம் செந்தில் சொல்றாரு, இளைஞரணி செந்தில் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாம் சொல்றீங்க. இப்ப 37 ஆண்டுகள் ஒரே தலைவன் வழியிலே ஒரே பாதையிலே பயணித்து விட்டு இப்ப புதிய பாதையையும் புதிய தலைமையும் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தலைமையை தேடலாமா அல்லது நீங்கள் வேற ஏதாவது வழி சொன்னா அதை செய்யலாமா என்பது குறித்து நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த சீட்டை வைத்து முடிவு செய்யலாம். நடராஜ் சொன்னாரு, ஒரு வேண்டுகோள் சொன்னாரு, ஆடி மாசம் எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம், ஆடி முடிஞ்சிட்டோம், ஆவணியில பேசணும்னு சொல்றாரு. ஏன் நடராஜ, நம்ம தப்பாசிட்டி மாதம் அதான் சொல்றாரு. சோடா சண்முகம், என்ன சண்முகம் நீ அதான் சொல்றியா? இல்ல இன்னைக்கு அறிவிக்கிறதுனா அந்த பேப்பர்லாம் படிக்கணும் இல்ல. அதனால தயவு கூர்ந்து உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், அந்த சீட்டை கொடுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களை ஒரு வழியிலே திணிக்க மாட்டேன். நம்ம எல்லாம் கலந்து இன்னும் தீவிரமா அலசி ஆய்வு செய்து அண்ணன் எம்பி சதாசிவம் அவர்கள் தலைமையில நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த கூட்டத்தின் மேலாக தெரிவிக்கிறேன், ஒன்றை மட்டும் சொல்றோம், இனிமேலும் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்வது இல்லை என்று மட்டும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்கிறேன். இந்த வன்னியர் சமுதாயத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் என்றைக்கும் தலைவராக முடியாது, தலைமை தாங்க முடியாது, அதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும் சொல்லி நல்ல வழியையும் நல்ல தலைமையையும் நல்ல தலைவரையும் ஆய்வு செய்து ஆய்ந்து மூடுப்பா
மூடு எவனா தேர்வு செய்வோம் மட்டும் சொல்லி நன்றியோடு முடிக்கிறோம். நன்றி வணக்கம். கணக்கனே அது மூடுப்பா, கதவு மூடுப்பா. நன்றி வணக்கம். இது அடுத்தபடியாக நம்ம எல்லாம் எங்களெல்லாம் வழிகாட்டி உட்காரு ஒரு நிமிஷம் உட்காரு உட்காரு எங்களெல்லாம் வழிகாட்டி நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் MP சதாசிவம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர்தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவருடைய கருத்தை நாங்க ஏற்று நம்ம எல்லாம் செயல்படுவோம். ஆனா இன்றைக்கு எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம்.